வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்கிருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ் டா. ஹலோ கைஸ், அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம், எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வரும், அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்கள பாக்குறக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி, ஒரு கிரேட் டான்ஸர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். ஐ திங்க் தி வே ஷி கேரிட் ஹர்செல்ஃப், வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. you have a bright future, keep working hard. and இந்த இடத்துல நான் எப்படி நலன் சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகனா நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீ இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்கண்ணே,
நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராக தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபிலிமில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workum. நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். So, and for that I want to thank my team, Pallavi and your hair, makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர், அண்ட் தேங்க்யூ Navakant Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். பிகாஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. Anna, he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. Most of the movies inspire பண்ணோம், பட் வாவாதியார்லேருந்து நிறைய எடுத்து போகிறது இருக்குது. அண்ட் it is differently flavored by our director Nalan Kumar Swamy sir. ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், ஃப்ரம் த childhood to what I am today, at least me. So வாவாதியார் is also getting into the right shoes and doing the right thing. So about talking about my co-actors, I want to talk
firstly about my co-actor Satyaraj sir. Satyaraj sir, it is amazing, like amazing working with you. You are like a living legend, and you were relevant and loved by all the generations. Okay, நான் உங்களை கூட ஒர்க் பண்ணும்போது தான் அது why how you're relevant to all the generations எனக்கு தோணுச்சு. And before my first shot in the movie was with you, so I did my first director's kella kette how is sir like shot one or second time varlena thittiduvara appdella kette. Then they said no, he's very sweet but he's on time. Shot ready nu sollodane he'll be like within seconds he's in the spot. So then I told my directors that sir எனக்கு கொஞ்சம் 5 minutes முன்னாடி before you call Satyaraj sir call me so that you know you have my first impression. So I have given my best. So it is up to you and the audience to say like how I've done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was நீங்க விட்டா இந்த யாரு கூட பண்ண முடியாது. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Kriti, welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you shine, but Tamil industry is different. எப்படின்னா இங்க people take you to heart, and here it's not about a movie. Every character is an emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And idella whatever the movie has come to this level. So idella munnadi eduthu poradhukku we have our amazing producers, that is Janavel Raja and our lovely lady Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalan, I read something in the comment section. I had to tell that movie எப்போ release ஆக போகுது, from that day Nalanukku promotion start ஆக போகுது. So this is not said by me. This I read in one of the comments and I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Vavadiyar is for you. Thank you so much. இது பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்தில் வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு. கேட்டார், நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி நில்லுங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது. பாருங்க, நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன். சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும். ஜெய் துரசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டான்னா. டேய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல அவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்ப தலைவர் பேச ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததில் அடிக்கூடாது. சரி சரி, படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது.
வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அழிக்கச் சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் குடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி எது? என்ன நாடோடி மன்னன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னன். அது நாடோடி மன்னன். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை. அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது எதுல இருக்கு? நான் கேட்டு சொல்றேன். இருக்கு, என்ன கேட்டு சொல்றது? இல்ல இல்ல, சந்திரோதயம். ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க, விட்டுரு. தம்பி சத்யராஜ், எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. உங்க ரசிகருங்க நல்லா தாங்கண்ணே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துண்ணே அண்ணா, வாத்தியார் அண்ணா, தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவன். அண்ணா, வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம். நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கல தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுண்ணே, எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ண்ணே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுண்ணே.